தமிழகத்தில் கடந்த 8 ஆண்டுகளில் கொலை குற்றவாளிகளில் பெரும்பாலானோர் போதிய சாட்சியங்கள் இல்லாததால் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது பற்றிய ஒரு அதிர்ச்சி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கடந்த 8 ஆண்டுகளில் கொலை, ஆழ்கடத்தல், கற்பழிப்பு, கொள்ளை போன்ற கடும் குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளில் பெரும்பாலானோர் போதிய சாட்சியங்கள் இல்லாததால் விடுதலையாகி விடுகிறார்கள் என்ற அதிர்ச்சி புள்ளி விவரம் வெளியாகியிருக்கிறது. சரியாக சொல்ல வேண்டுமானால் கடும் குற்றங்களில் கைதான குற்றவாளிகளில் 16% பேர்தான் கடந்த 5 ஆண்டுகளில் தண்டனை பெற்றிருக்கிறார்கள். 84% குற்றவாளிகள் விடுதலையாகியிருக்கிறார்கள். 3 ஆண்டுகளுக்கு முன் கடும் குற்றங்கள் புரிந்த குற்றவாளிகளை கைது செய்யவும் அவர்களுக்கு புதிய தண்டனையை பெற்றுத்தரவும் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர் போலீஸ் அதிகாரிகள் மட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கடந்த 7/11/2015 அன்று ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது. அந்த அரசாணையில் கடும் குற்றங்கள் தடுப்பு பிரிவு என்ற ஒரு தனிப்படை தமிழக போலீசில் உருவாக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து தமிழகத்தில் உள்ள 1532 காவல் நிலையங்களில் கண்டுபிடிக்க முடியாத கடும் குற்ற வழக்குகளை உடனடியாக கண்டுபிடிப்பது, கடந்த 10 வருடங்களில் தமிழகத்தில் கடும் குற்றங்களில் தண்டனை பெற்ற மற்றும் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் பற்றிய புள்ளி விவரங்களை சேகரிப்பது ஆகியவற்றை தனிப்படை பிரிவின் உடனடி வேலையாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக மாவட்ட காவல்துறை, மாநகரங்களில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகம் ஆகியவற்றோடு இணைந்து பணியாற்ற இந்த சிறப்பு பிரிவு ஏற்படுத்தப்பட்டது. ஒரு மாவட்டத்தில் 2 காவல் ஆய்வாளர்கள், 4 துணை ஆய்வாளர்கள், 8 காவலர்கள் என ஒரு குழு அமைப்பது எனவும் முடிவு செய்யப்பட்டது. ஆனால் கடும் குற்றங்கள் தடுப்பு பிரிவுக்கு புதிதாக யாரையும் நியமிக்காமல் ஏற்கனவே இருக்கும் காவல் அதிகாரிகளே நியமிக்கப்பட்டார்கள். தற்போது காவல்துறைக்கு இருக்கும் கடும் பணிச்சுமையால் கடும் குற்றங்கள் நிகழாமல் தடுக்கவும், குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு கடும் தண்டனை வாங்கித்தர இயலாத நிலையும் ஏற்பட்டிருந்தது. இதை போக்கவே புதிய காவல் பிரிவு உருவாக்கப்பட்டது. ஆனால் அதற்கு புதிய அதிகாரிகளை நியமிக்காமல் ஏற்கனவே இருக்கும் காவல் அதிகாரிகளிடமே பொறுப்பு வழங்கப்பட்டதால் புதிய படைப்பிரிவு செயல்படாமல் முடங்கியிருப்பதாக சமூக ஆர்வலர்களும் மூத்த வழக்கறிஞர்களும் வேதனைப்படுகிறார்கள்.